ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸில் இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த குமார் குற்றவாளி, இவனை ஜெயிலில் பிடிச்சி போடணும், அதுக்கு சக்திவேல் உண்மையை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் குமாரை பற்றின உண்மை தெரிய வரப்போகுது. குமாரை பற்றின உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக முத்துவேல் எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, ஏண்டா அண்ணனவே இந்த மாதிரி செஞ்சா அப்படி முத்துவேல் குமார் கிட்ட கேள்வி கேட்டாலும் அந்த இடத்துல ஒரே விஷயம் தான் சொல்லுவார். ஏண்டா அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எப்படி சொத்து வந்து சேரும் அப்படின்னு சொல்லி தான் முத்துவேல் கேட்க போகிறாரு. ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன தேவைன்னா சொத்து மட்டுமே தேவை அப்படின்றதுல தான் குறியாக இருக்காங்க. ஆனால் இவங்களை பற்றின உண்மை என்னைக்கு தான் சக்திவேலுக்கு தெரிய போகுது அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. சக்திவேலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாரு. அவர் மயக்கத்தில் இருக்கார். மயக்கத்துலேருந்து எப்போ கண்முழிச்சு வருவார், உண்மையை சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மகளான ராஜியும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஏன்னா அவள் சொல்கிற உண்மையில் தான் தன்னோட வாழ்க்கையை அடங்கியிருக்கு. கதிரை பற்றின உண்மையும் கண்டிப்பாக சொன்னால் கதிர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை ஆயிரு வந்துருவார் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம சக்திவேல் கண்முழிக்க போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் சொல்லிட்டு போலீஸும் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ என்ன சொல்ல போகிறாரு, உண்மையை சொல்லுவாரா சக்திவேல், என்ன குமார் தான் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டார். ஏன்னா அவன் சின்ன பையன், கொஞ்சம் தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் தெரியாமல் கால் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. போலீஸ் வந்து சக்திவேல்கிட்ட விசாரணை செய்யும் போது ரொம்பவே பயப்படுறாரு. குமார் நம்மளை பற்றின உண்மையை சொல்லிடுவாரா பெரியப்பா அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் போலீஸ் வெளியே வராங்க. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அவராக தான் கீழே விழுந்தேன்னு தான் சொல்லிட்டாங்க, கதிருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி போலீஸ் சொன்னதுமே பாவம் முத்துவேலுக்கு விறுவிறுத்து போகுது, வேர்த்தும் போகுது. என்னடா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவனை ஜெயிலுக்குள்ளே போட்டால் தண்டனை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே என்னடானா அண்ணன் என்னடானா இப்படி சொல்லிட்டாரு, அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. கோபமும் படுறாரு. சார் அவர் போய் சொல்கிறாரு, எங்கள் அண்ணனை தள்ளி விட்டது அவன் தான், என் பையனே பார்த்துருக்கான்னு சொல்லும்போது நீங்கள் நான் கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் கூச்சலிடுறாரு. அந்த இடத்துல தான் நம்ம ராஜியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் தம்பி, ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க, அவரே நானாக தான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லும்போது நீங்கள் எப்படி கதிரை சொல்லுவீங்க, கொஞ்சமாவது யோசித்து பேசுங்க, என்னோட மாப்பிள்ளை தப்பே பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அம்மா சொல்ல, வாங்க அண்ணே கரெக்டாக இப்போ சொல்லிட்டீங்களா, உங்களோட மாப்பிள்ளை உங்களோட மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டிங்களா, இதுக்காக தான் பிளான் பண்ண போல, அவன் பிளான் பண்ண போறையே கரெக்டாக நீங்கள் பேசுகிறீங்களே அண்ணே அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்கிறாரு. இங்கே பாருங்க அண்ணே, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் நான் விட மாட்டேன், அவன் கதிர் வந்து நம்ம சொத்தெல்லாம் ஆட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டா இவன் பிளான் பண்ணி நம்ம அண்ணனவே மயக்கி வச்சுருக்கான், நீங்கள் அது தெரியாமல் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்ல, நிறுத்துங்க தம்பி, அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தருணத்தில் தான் டாக்டர், என்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குது, பேஷண்ட் இருக்கிற இடம் ஐசியூ வார்டு, நீங்கள் ஏன் இவ்வளோ சவுண்டு போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த இடத்துல சைலண்ட் ஆகுறாங்க. அப்போ தான் ராஜியோட அம்மாவும், சார் இந்த மாதிரி அவரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போகலாமா, ஒவ்வொருத்தராக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் ராஜியோட அம்மாவும் முத்துவேலும் உள்ளக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்திவேலோட அம்மாவும் உள்ளே போய் பார்க்குறாங்க. என்னடா சக்திவேலு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் தெரியாமல் கால் தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் சொல்ல, இங்கே நீ தடுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற, ஆனால் அங்கே என்னடானா இந்த முத்துவேல் பையன் கதிர் மேலே கேஸை கொடுத்து கதிரேசனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ தான் அவர் சக்திவேல் சொல்கிறாரு, அம்மா கதிர் மேலே எந்த தப்புமே இல்லைம்மா, எனக்கு ஹாஸ்பிட்டல் என்ன அடுத்த ட்ரீட்மெண்ட் போகலாம் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு தான் நாங்கள் போனோம், அந்த இடத்துல தவறுதலாக விழுந்துட்டேன், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம். அப்போ தான் முத்துவேலும், அண்ணே உங்களுக்கு ஏதோ பண்ணி வச்சுட்டான் அவன், அதனால தான் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, அவன் பண்ண தப்பா இப்போ மறைக்கிறீங்க, ஏதாவது அவன் உங்களை மிரட்டி பார்க்குறானா அதனால தான் நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு. அப்போ சக்திவேல், இங்கே பாடா முத்துவேல், எதுன்னா உண்மையை சொன்னால் நீ ஏன்டா இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் உண்மையை சொல்லனே கால் தடுக்கி விழுந்துட்டேனே, ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்குறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம சக்திவேலோட அம்மா, முத்துவேலு நீ வெளியே கிளம்புடா, எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இவரும் சரி அண்ணன் குணமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வெளியே கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி நேரத்தில் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போனால்
கதிரை வெளியே விடுறதுக்காக எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம முத்துவேல் சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். கதிரோட சட்டையை பிடிச்சி, ஏண்டா எங்கள் அண்ணனை ஏண்டா இந்த நிலைமைக்கு ஆக்கினா? இப்போ நீ செஞ்ச தப்புலேருந்து தப்பிச்சலான்னு நினச்சி தானே இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நினச்ச மாதிரியே எங்கள் அண்ணன் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. நீ அவரை எதுவுமே பண்ணலை, அவரை தான் கீழே விழுந்தேன் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்ல, கதிர் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியாத உண்மைகள்லாம் பல இருக்குது. நீங்கள் சொத்துக்காக தான் இங்கே மாமா கூடயே இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சவால் விடுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கதிரை என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பாண்டியன் வராரு. அந்த இடத்துல தான் கதிர் என்ன சொல்கிறானா, அப்பா நான் போய் மாமாவை பார்க்கணும்ப்பா, மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கதிர் கேட்குறாரு. அப்போ தான் பாண்டியன் சொல்கிறாரு, இங்கே பாடா கதிர், நீ பண்ண வரைக்கும் போதும். அவர் நல்லா இருக்கணும் செஞ்சால் கடைசி ஓன் தலையில் தான் எல்லாமே வந்து விழுகுது. நீ என்னமோ பெரிய தியாகி மாதிரியே ஒருத்தன் தப்பு பண்ணால் அவனை காட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தண்டனை ஏற்றுக்கிற அளவு கூட நீ போயிடுவ போலையே. இங்கே எங்களை நினச்சி பாருடா கொஞ்சமாவது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு கோபம் வருது. பாண்டியனும் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா கதிர் எல்லா இடத்துலையும் தான் தப்பு பண்ணாமல் இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறியும் அவர் தான் நல்லவன் இல்லைனாலும் கெட்டவன்னு சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குற்றத்தை சுமந்துக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோதான் பொறுமையாக ஏற்றுக்க போகிறாருன்னு தெரியலை. இவர் பண்ணுறது தப்புன்னு இனியாவது புரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா முத்துவேலும் சரி குமாரும் சரி 2 பேருமே சக்திவேலை இனி கொலை பண்ணுற அளவு கூட போவாங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம சக்திவேல் மாமாவை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு பேரும் நினைக்கிறாரு. சரி வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கதிரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் சக்திவேலை ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. கரெக்டாக இவங்க 2 பேருமே ஒரே மாதிரி நேரத்தில் வீட்டுக்கு வரும்போது சக்திவேல் கதிரை பார்த்ததுமே, என்ன மன்னிச்சிரு கதிரு, நீ எவ்வளோ நல்லது பண்ணாலும் இங்கே கெட்டதாக தான் அமைகிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. என்னால் நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்ட, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் நேரடியாக மன்னிப்பு கேட்க, அந்த இடத்துல மாமா நீங்களாம் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, மன்னிப்பு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்ல, இனிமேல் நீ என்னோட வீட்டு மருமகன், இனி நீயும் ராஜியும் சேர்ந்து என்னோட வீட்டில் கொஞ்ச நாள் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் கேட்க போகிறாரு. இந்த இடத்துல தான் முத்துவேலுக்கு ரொம்பவே கோவம் வரப்போகுது. என்ன அண்ணன் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் நினைக்கிறாரு. இந்த மாதிரி நேரத்துலையும் கரெக்டாக சக்திவேல் தன்னோட முடிவை சொல்கிறாரு. என் பொண்ணு என்னோட மருமகை என்னோட வீட்டுக்கு வரதில் உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலு எதிர்த்து பேச போகிறாரு. அப்போ தான் முத்துவேல் நினைக்க போகிறாரு, இவ்வளோ தூரத்துக்கு அன்னை வந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த கதிரு ராஜியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சொத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது அப்படின்னு யோசிக்கிறாரு முத்துவேல். இந்த மாதிரி நேரத்தில் தான் முத்துவேலுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா குமார் எல்லா உண்மையும் முத்துவேல் கிட்ட சொல்லிடுறாரு. ஆமாப்பா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் அந்த அர்த்தத்துக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா அவரை தள்ளி விட்டதே நான் தான். இதை வச்சு தான் அவனை ஜெயிலுக்குள்ளே அனுப்பிடலாம் நான் திட்டம் போட்டால் கடைசி அது எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு குமார் சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் குமார் சொன்னதை கேட்டதுமே, என்னடா நீ தான் தள்ளி விட்டியா, இதை ஏன் அப்படி என்கிட்ட சொல்லாமல் இவ்வளோ தூரத்துக்கு மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துவேல். அப்போ தான் வேறு வழி தெரியல, எனக்கு பதட்டத்தில் அப்படி சொன்னேன். அவன் ஜெயிலுக்கு போவான்னு பார்த்தா அந்த ஜெயிலுக்கு போகாமல் இப்போ தப்பிச்சு வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்ல, இருடா இப்போ தப்பிச்சிட்டேன் அவ்வளோதானே, இனி பாரு கண்டிப்பாக நினச்சபடியே நம்ம அண்ணனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை உண்டாக்கி கண்டிப்பாக அதை கதிர் மேலே பழி போட வச்சிடலாம். அந்த அளவுக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளுக்கு சொத்து கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க முத்துவேலும் குமாரும். இவங்களை இதுக்கு மேலே வீட்டில் வச்சுருந்தா கண்டிப்பாக சக்திவேலுக்கு ஆபத்து வரும். இதை கண்டிப்பாக உணர்ந்தே ஆகணும் நம்ம சக்திவேல். இதனால் இவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் நல்லது. இவங்க 2 பேரோட சுயரூபத்தையும் வெளிக்கொணர வரப்போகிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம கதிரும் ராஜியும் தான் வெளிக்கொண்டு வரப்போகிறாங்க. அது எப்படி எந்த மாதிரி சூழ்நிலை வரப்போகிறாங்க அப்படின்றது தான் இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.